ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில்ட்ரன் ஆக்டிவிட்டி புக்கை நம்ம கேன்வா யூஸ் பண்ணி எப்படி நம்மளே ஓனாக கிரியேட் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்கில், எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாமல் ஒரு டிராயிங் புக்கை ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அமேசான் கேடிபியில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ கேன்வா யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஓனாக எப்படி நம்ம ஒரு புக்கை வந்து சில்ட்ரன் ஆக்டிவிட்டி புக் எப்படி கிரியேட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஏன் அமேசானில் நம்ம கேடிபி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி ஏன் அமேசானில் புக்கு வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னாக்கா, அமேசானை பொறுத்தவரையும் ஒரு நல்ல பேசிவ் இன்கம். நீங்கள் ஒரு புக்கு ஒன்ஸ் நீ 1 ஹவர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறீங்கனாக்கா, அது உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம் போல் வரும். அமேசானில் ஒரு சில கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு புக்குக்கு மாதம் 10 லட்ச ரூபாய் வரையும் வாங்குறாங்க. அதனால தான் நான் அமேசான் கேடிபிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் ஆர் லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்படின்னா கேன்வா ஓப்பன் பண்ணிங்க. கேன்வாவில் வந்து ப்ளஸ் சிம்பிள், மொபைலில் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் ப்ளஸ் சிம்பிள் சென்டராக ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தாக்கா இது போல் கஸ்டமைஸ் சைஸ்ன்னு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கஸ்டமைஸ் சைஸில் வந்து நம்மளோட பேஜுக்கு ஏற்ற போல் சைஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இதில் வந்து டிஎக்ஸ்னு இதில் அதில் வந்து இன்ச்சு தாங்க, ஐஎன் இருக்கும், அதை மாற்றிடுங்க. ஐஎன் மாற்றிட்டு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8.5 கொடுங்க, செகண்டில் வந்து 11 தாங்க. கொடுத்துட்டு கிரியேட் எ நியூ டிசைன் தாங்க. கிரியேட் எ நியூ டிசைன் கொடுத்தாக்க உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பேஜ் ஆட்டும் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். ஒயிட் கலர் பேஜ் ஆட்டும் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து இதை டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ண சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பேஜ் ஆட்டம் தான் ஓப்பன் ஆகும். அதை நான் உங்களுக்கு எப்படி இந்த பார்டரெல்லாம் நான் எப்படி நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண நான் சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஏ ஃபார் ஆப்பிள்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, பக்கத்தில் பாரு ஆப்பிள், கீழே வந்து ஆப்பிள் கொடுத்தேன். இதில் ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும், கேபிட்டல் ஏ மட்டும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பேஜோட சைஸ் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டலாம் 8.5 அண்ட் 11 இன்ச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் பேஜோட சைஸ் கரெக்டாக செக் பண்ணிங்க. இப்போ வாங்க, இந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, 2 மார்ஜின் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த 2 மார்ஜின் எப்படி பண்ணணும்னாக்கா, அந்த 3 ஐக்கான் இருக்குல்ல, அந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாக்கா வியூ செட்டிங்ஸ்னு வரும். அந்த வியூ செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. வியூ செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ஷோ மார்ஜின், ஷோ பிரிண்ட், அது ரெண்டுத்தையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா, ஒன்ஸ் நீங்கள் அது 2 டிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு ரெண்டுமே அந்த 2 மார்ஜின் வந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்ஜின் உள்ள ஒரு மார்ஜின் இருக்குங்க, இந்த 2 மார்ஜின் வந்துடும். இப்போது இதில் வந்து நம்ம டிசைன் போடணும். ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலில், செகண்ட் வந்து கேபிட்டல் அண்ட் ஸ்மால் ரெண்டுமே சேர்த்தா போல் போட்டிருக்கேன். நம்மளுக்கு அப்போ தான் பேஜ் வந்து அதிகமாகும். ஒரு புக்குக்கு நீங்கள் அமேசானில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணோம்னாக்கா ஒரு புக்கு கிட்டத்தட்ட 30 பேஜாவது இருக்கணும், 26 பேஜாவது இருக்கணும். அதனால நீங்கள் ஸ்மால் கேபிட்டல் 2 பேஜாக போட சொல்லும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜ் 52 பேஜ் கிட்ட வரும். அதனால் இது போல் போடுங்க. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ அண்ட் பக்கத்துலேயே ஆப்பிள் சிம்பிள் அண்ட் ஆப்பிள் கீழே ஆப்பிள்னு போட்டிருக்கேன். கீழே வந்து சில்ட்ரன் வந்து அவங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக ஏஎன்னு போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணணும்னாக்கா நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பேஜ் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிடுறேன். எம்டி பேஜ் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா நான் கேபிட்டல் மட்டும்தான் ஏ போட்டேன். செகண்ட் பேஜில் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அந்த ரைட்டிங்காக அது போல் போட்டிருக்கேன். இதே போல் தான் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதில் வந்து எதுக்காக அது போல் போகிறோன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து கேபிட்டல் ஏ போட்டிங்கனாக்கா, கேபிட்டல் ஏ ஃபஸ்ட்டு ஒரு போட்டுட்டு ஒரு பேஜ் ஃபுல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு போட்டிங்கனாக்கா கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் 2 பேஜாக ஆகும். அப்போ தான் அது போல் 2 பேஜாக வர சொல்ல உங்களுக்கு வந்து பேஜ் கவுண்ட் அதிகமாகும். நம்மளுக்கு பேஜ் கவுண்ட் அதிகமாக வந்தால் தான் நம்ம ஒரு புக்கு வந்து பார்க்க சொல்ல, இந்த புக்கில் 50 பேஜ் இருக்குது, ஒரு ஒரு ஃபாரின் கஸ்டமர் ஒருத்தர் வாங்குறாங்கன்னா இந்த புக்கில் ஒரு 50 பேஜ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ வாங்க, நான் ஒரு எம்டி ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மார்ஜினால் நான் சொன்னப்பலாம் இந்த 3 ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வியூ மார்ஜின் அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மார்ஜின் வந்துடும். அதுக்கு அடுத்தது ஆடு கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், எலமெண்ட்டுன்னு பக்கத்தில் இருக்குது, அந்த எலமெண்ட் கிளிக் பண்ணுங்க. எலமெண்ட்டில் வாங்க, ஷேப்புன்னு இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஷேப்பை வாங்க. கீழவே இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது, அதனால் லோட் ஆகுது. இந்த இது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனே ஷேப்னு இருக்குங்களே, அதில் வந்து நான் செகண்ட் வந்து அதிலே கார்னர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. நான் இது எனக்கு பிடிச்சிருக்கு, செகண்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கார்னருக்காக வளைவாக இருக்கிறதுனால நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த பேஜில் நின்றுடும். இப்போ பாருங்கள், இது போல் வந்துச்சுங்களா.
இத என்ன பண்றீங்கன்னா, இத அப்படியே மேல எடுத்துட்டு போங்க. தேவையான அளவு நீங்க லென்த் பண்ணிக்கங்க. இது அப்படியே மேல சென்டர் பார்டர் இருக்குல்ல, அந்த மார்ஜின் அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு லென்த் பண்ணுங்க. அந்த மார்ஜின் வரையும் எடுத்து லென்த் பண்ணிடுங்க. லென்த் பண்ணிட்டு, உள்ள பிளாக் கலர் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்றேங்க. கலர் வந்து நோ கலர் குடுத்தீங்கன்னாக்கா, அது ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கான பார்டர் அதுக்கான லைன் நம்மளுக்கு தேவை. அதான் ஸ்டைல்ல போயிருங்க. ஸ்டைல்ல போயிட்டு, ஸ்டைல கிளிக் பண்ணீங்கன்னா, இது போல டாட் ஒரு கோடு இருக்குங்களா, அந்த கோட கிளிக் பண்ணுங்க. கோட கிளிக் பண்ணிட்டு, நீங்க கோடோட திக்னஸ் எவ்வளோனாலும் வச்சுக்கலாம். எனக்கு இந்த திக்னஸே போதும். அதனால நான் 4 வரையும் அப்படியே விட்டுர்றேன். இப்ப பாருங்க, நம்ப வந்து ஒரு பாக்ஸ் போல ஒரு பாக்ஸ் போல ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பாக்ஸ்ல தான் நம்ம ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணணும். இப்போ திருப்பி அந்த பிளஸ் போல இருக்குதுல, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நான் எலிமெண்ட் பக்கத்துல டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அது சர்ச் மேல பார்த்தீங்கன்னாக்கா, சர்ச்ன்னு இருக்குதுல்ல, அந்த சர்ச்ச கிளிக் பண்ணுங்க. சர்ச்ச கிளிக் பண்ணிட்டு, ஸ்கூல் ரைட்ன்னு எழுதுங்க. ஒரு சில ஒரு ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸ்கூல் ரைட்ன்னு குடுத்தீங்கன்னாக்கா, ஒரு சில நம்மளோட டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் வந்து ஒரு சில ஸ்டைல் ஓப்பன் ஆகும். இதுல ப்ரோன்னு இருக்கிறது வந்து நீங்க காசு குடுத்து பே பண்ணி நீங்க இது பண்றா போல இருக்கும். இதுல ஃப்ரீ வெர்ஷனே இருக்குது. இந்த ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த இது புடிச்சிருக்கு. நான் அத கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து கே தான் இது பண்ண போறேன். கேன்னு போடுறேன். கேப்பிட்டல் கே, ஒரு ஃபேஸ் விட்டு ஸ்மால் கே போட்டுட்டு, இந்த வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸுக்கு ஏத்த சைஸ் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து அந்த பாக்ஸுக்கு ஏத்த சைஸ் வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மேல பாக்ஸ்ல வைக்கிறது கொஞ்சம் பெருசா, போல்டா வச்சா தான், குழந்தைங்க பார்க்க சொல்ல கொஞ்சம் கேன்னு அவங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியிறா போல வைக்கணும். அப்பதான் அவங்கள வந்து குழந்தைங்க பார்க்க சொல்ல படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது வரும் கே நல்லா போல்டா வச்சுட்டேன் பெருசா. இப்ப திரும்பவும் அது பக்கத்துல நம்ம வந்து வேர்ட் ஒண்ணு கே ஃபார் கீ ஆர் கிங் எதுனாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் கே ஃபார் கீன்னு போடுறேன். திருப்பி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு, நான் கீன்னு ஆட் பண்றேன். திருப்பி அதே ஃபாண்ட்லயே நான் கீன்னு போடுறேன். கீன்னு போட்டு, இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லயே வச்சுக்கங்க. ஏன்னா, அதுதான் கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஏன்னா, இந்த கீக்கு மேல நம்ம வந்து ஒரு கீயோட சிம்பிள் வந்து அங்க போடப் போறோம். அதனால இந்த மீடியம் சைஸ்லயே வச்சுட்டு, நான் கீய வந்து கீழ இங்க பாருங்க. அது கீழ வச்சுட்டு, இப்ப அதுக்கு மேல வந்து நம்ம கீயோட சிம்பிள் நம்ம போடுற போல இருக்கும். இப்ப வாங்க. இப்ப எலிமெண்ட் கிளிக் பண்ணுங்க. எலிமெண்ட்ல போயிட்டு கீன்னு சர்ச் பண்ணுங்க. கீன்னு சர்ச் பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு கீ ஃபோட்டோஸ், கிராபிக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதுல கிராபிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் கிராபிக்ஸ செலக்ட் பண்ணிட்டு, இதுல வந்து எல்லா கீ விதமான ஃபோட்டோஸும் இருக்கும். இதுல வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் தான் நம்ம வந்து போடப் போறோம். இதுலயே பாருங்க, ப்ரோன்னு இருக்குது எல்லாமே பெய்டு வெர்ஷனு. நீங்க ஃப்ரீ வெர்ஷன்லயே இருக்கும் கீ. அதுக்கேத்தாப்போல நீங்க செலக்ட் பண்ணி நீங்க போட்டுங்க. நான் வந்து இந்த கீ ப்ரோன்னு இதுல அந்த கீய நான் செலக்ட் பண்றேன். நீங்க இதுல ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணலாம். அதனால நீங்க ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணலாம். இப்ப நான் அந்த கீய செலக்ட் பண்றேன். கீ வந்துச்சு. அந்த சைஸ் அந்த பாக்ஸுக்கு சைஸுக்கு ஏத்தாப்போல நான் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிட்டு அந்த கீன்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல எடுத்துன்னு போய் நான் வந்து பேஸ்ட் பண்றேன். இப்ப பாருங்க. கரெக்ட்டா அதுக்கு நேரா எடுத்துன்னு போய் நான் இது பண்ணிட்டேன். இப்ப பாருங்க ஒரு கேப்பிட்டல் கே, ஸ்மால் கே அண்ட் கே ஃபார் கீ மேல கீ வச்சாச்சு. இப்ப கீழ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட் ஆன் பண்ணுங்க. டெக்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டைலு இங்க பாருங்க. இந்த ஸ்டைல் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்டு, இது போல ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து கேப்பிட்டல் கே மட்டும் தான் போடப் போறேன். அதனால கேப்பிட்டல் கே ஒரு ஃபேஸ் விட்டு கேப்பிட்டல் கே டைப் பண்ணிக்கிறேன். கேப்பிட்டல் கே ஏன் போடுறோம்னா, ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் கே போடுங்க. செகண்ட் பேஜ்ல வந்து கேப்பிட்டல் கே, ஸ்மால் கே அது போல போடுங்க. அப்பதான் உங்களுக்கு 2 பேஜா வரும். அதனால நான் ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் கே போட்டுக்கிறேன். அப்புறம் கேப்பிட்டல் கே போட்டு சைஸ் பெருசு பண்றேன். கரெக்ட்டா இந்த 2 மார்ஜினுக்கு கரெக்ட்டா இருந்தா போதும். இந்த 2 மார்ஜின்லயும் நம்மளுக்கு கரெக்ட்டா அந்த கோடு வந்து பார்டர் வந்து செட் ஆகணும். கரெக்ட்டா அந்த மார்ஜின்ல கரெக்ட்டா செட் ஆகுனா மட்டும் தான் Amazonல நீங்க பப்ளிஷ் பண்ண சொல்லும். எந்த ஒரு எரரும் காட்டாது. இங்க பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட ஏன்னா Amazon வந்து பிரிண்ட் போட சொல்ல இது போல சின்ன சின்ன எரர் எல்லாம் அது காட்டிடும். நீங்க பப்ளிஷ் பண்ண சொல்லி இது போல சின்ன சின்ன எரர் எல்லாம் காட்டிடும். அதனால இப்பவே நீங்க பண்ண சொல்லி கரெக்ட்டா பண்ணுங்க. கரெக்ட்டா மார்ஜின்ல கரெக்ட்டா செட் ஆகுற போல நீங்க பண்ணுங்க. ஏன்னா நம்ம பண்ண போற வேலையே 1 ஹவர் மட்டும் தான். அந்த 1 ஹவர் வேலை கரெக்ட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து இது பேசிவ் இன்கம் போல உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு பொறுமையா கரெக்ட்டா பண்ணுங்க. இப்போ அத வந்து நான் மேல வச்சுட்டேன். இப்போ
கரெக்டாக பாட்டம் 2 சைடு மார்ஜின்ஸ் கரெக்டாக செட் ஆச்சு. சென்டராகவும் இருக்கு. இப்போ அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னாக்கா, இங்க பிளஸ் சிம்பிள் போல இருக்கும் பாருங்க. இப்ப நான் அத கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணீங்கன்னா, மேல பிளஸ் சிம்பிள் போல இருக்குது. அத கிளிக் பண்ணுங்க. அது வந்து டூப்ளிகேட். அதே போல நம்மளுக்கு ஒரு காப்பி டூப்ளிகேட் தரும். அத கிளிக் பண்ணிட்டேன்னா, இப்ப எனக்கு ஒரு டூப்ளிகேட் வந்துச்சுங்களா? இப்போ ஒன்ஸ் அது கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் கீழ எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். இது போல வச்சுட்டு, திருப்பியும் அதே போல பிளஸ் சிம்பிள் போல இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அது போல கிளிக் பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு கீழ அது போல வரும். டூப்ளிகேட் வந்துன்னே இருக்கும். பாருங்க. இது போல உங்களுக்கு வரும். நீங்க கீழ ஒரு சின்ன கேப் அதிலேயே அட்ஜஸ்ட்மென்ட் காட்டும். எவ்வளோ கேப் இருக்குன்னு. அந்த கேப்புக்கு ஏத்தாப்போல நீங்க வச்சு இது பண்ணிடுங்க. நான் ஃபுல்லா வச்சாச்சு. வச்சுட்டு லாஸ்ட்டா ஒரு வாட்டி அந்த கேப் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு, இப்போ நம்ப மேல கே ஃபார் கீ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சில்ட்ரன்ஸ் ரைட்டிங் பிராக்டிஸ்க்காக அதுவும் கீழவும் வச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் இதுவு. இப்போ கீழ இந்த 4 பாக்ஸ் ஆட்றங்க. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணா உங்களோட எத்தனை பேஜ் இருக்குதோ அதெல்லாம் ஷோ ஆகும். இப்போ எந்த லாஸ்ட் பேஜ்ல இருக்கிறத வச்சு டூப்ளிகேட்னு குடுங்க. டூப்ளிகேட் குடுத்தோம்னா, நமக்கு அது போல பேஜ் வந்து டூப்ளிகேட்டா இன்னொன்னு வந்து ஆட் ஆயிடும். நான் 2 பேஜ் டூப்ளிகேட் குடுத்துட்டேன். இப்போ பேக் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து கேன்னு குடுத்தோம். இப்போ செகண்ட் பேஜ்ல வந்து கேன்னு இருக்கிறத வந்து கேபிட்டல் K1 ஸ்மால் K1. இப்போ இத என்ன பண்றீங்கன்னா, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ன்னு இருக்கும். அந்த எஃபெக்ட்ட கிளிக் பண்ணுங்க. எஃபெக்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னாக்கா, நம்ப டிராயிங் வரையிற போல ஒரு சிம்பிள் இருக்கும். இங்க பாருங்க. இது போல மாத்திக்கங்க. இது போல மாத்திக்கினாக்கா, ஃபர்ஸ்ட் அது போல மாத்திங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு வந்து போல்டா வச்சுங்க. செகண்ட் பேஜ் இது போல மாத்துங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு, இப்போ நான் கேபிட்டல் K1 ஸ்மால் K1 அது போல நான் டைப் பண்ணிக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத மட்டும் எடுத்துட்டேன். இப்போ வந்து கேபிட்டல் K ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்மால் K அதே போல ஒரு ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் K இது போல நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு அதே போல நான் டூப்ளிகேட் வந்து ரெடி பண்ணிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி முடிச்சிடுறேன். டைப் பண்ணிட்டு அதே போல மார்ஜின் செக் பண்ணிக்கங்க. மார்ஜின் வந்து 2 சைடு மார்ஜின் கரெக்டா இருக்கணும். அந்த லைன் வந்து கரெக்டா இருக்கணும். இப்ப அந்த லைன் கரெக்டா இருக்குதா செக் பண்ணிட்டு அதே போல டூப்ளிகேட் வந்து எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுங்க. ஃபுல்லா இந்த பேஜ் ஃபுல்லா ஒரு 5 லைன் 6 லைன் வச்சா போதும். ஒரு பேஜுக்கு ஒரு 5 லைன் 6 லைன் வச்சாலே போதும். வச்சு முடிச்சுட்டு மேல இருக்கிற சிம்பிள் டவுன்லோடுன்னு அந்த சிம்பிள் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண டவுன்லோட்னு கொடுங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் டவுன்லோட் கொடுங்க. இந்த பிஎன்ஜின்னு இருக்கிறத வந்து பிஎன்ஜில தராதீங்க. நம்ம பிடிஎஃப் ஃபைல் தான் வேணும். அமேசான்ல நம்ம பப்ளிஷ் பண்ண சொல்ல நம்ம பிடிஎஃப் ஃபைல தான் பப்ளிஷ் பண்ண போறோம். அதனால டவுன்லோட் பண்ண சொல்ல நீங்க பிடிஎஃப் ஃபைல டவுன்லோட் பண்ணீங்க. பிடிஎஃப் பிரிண்ட்னு இருக்கும், அது பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணீங்க. கீழவே எத்தனை பேஜ் இருக்கும் அதெல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணீங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டோன்னா நீங்க அமேசான் போயிட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு புக்கு கம்ப்ளீட்டா இது போல முடிச்சிட்டோன்னே அதுக்கான கவர் பேஜும் ஒன்று ரெடி பண்ணுங்க. கவர் பேஜ் வந்து அமேசான்ல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். பப்ளிஷ் பண்ண சொல்லி கவர் பேஜ் ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து எல்லாமே நான் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன் திரும்ப திரும்ப இந்த அமேசான் கேடிபி நம்ம முக்கியத்துவம் தரணும்னாக்கா, அமேசான் கேடிபில நம்ம ஒரு புக்கை கிரியேட் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் நல்லா கஷ்டப்பட்டு நீங்க ஒரு புக்கு நல்லா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த 1 ஹவர் ஒர்க்குக்கு நீங்க லைஃப் லாங் உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம் போல வரும். ஒரு புக்கு வாங்க சொல்லலாம் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு காசு வந்துனே இருக்கும். அமேசானை பொறுத்தவரையும் ஒரு லைஃப் லாங் ஒரு பேசிவ் இன்கம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.